உங்கள் ஆதார் கார்டை அப்டேட் செய்யவில்லையா? இந்த தேதிதான் கடைசி. உடனே பண்ணிடுங்க. ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் வரும் செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள் இலவசமாக அப்டேட் செய்து கொள்ளலாம் என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு இந்தியருக்கும் ஆதார் அட்டை உள்ளது. இது ஒரு அடையாளம் மற்றும் முகவரிக்கான சான்றாக உள்ளது. அரசு வழங்கும் பல்வேறு திட்டங்களை பெற ஆதார் தகவல்கள் சரியாக இருக்க வேண்டும். மத்திய அரசின் கீழ் உள்ள இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் மக்களுக்கு ஆதாரை வழங்குகிறது. ஆனால் விதிகளின்படி ஆதார் அவ்வப்போது புதுப்பிக்கப்பட வேண்டும். 10 ஆண்டுகளாக ஆதார் விவரங்களை புதுப்பிக்காதவர்கள் செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள் அவற்றை இலவசமாக புதுப்பிக்கலாம். UIDAI ஆரம்பத்தில் ஆதார் புதுப்பிப்பதற்காக காலக்கெடுவை இந்த ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி என நிர்ணயித்திருந்தது. பின்னர் ஜூன் 14 வரை நீட்டிக்கப்பட்டது. மீண்டும் செப்டம்பர் 14 வரை காலக்கெடு நீட்டிக்கப்பட்டது. இன்னும் அப்டேட் செய்யாதவர்கள் ஆன்லைனில் இலவசமாக செய்து கொள்ளலாம். UIDAI நிர்ணயித்த காலக்கெடுவிற்குள் நீங்க ஆதாரை புதுப்பிக்க தவறினால் உங்களுக்கு சிக்கல் ஏற்படலாம். பெரும்பாலான வேலைகளுக்கு ஆதார் புதுப்பித்தல் அவசியம். நீங்கள் சரியான நேரத்தில் புதுப்பிக்கவில்லை என்றால் அந்த பணிகள் தடைபடலாம். இறுதி தேதிக்கு பிறகு ஆதார் புதுப்பிப்பதற்கான கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படும். ஆதார் சேவா கேந்திரா மூலம் கிடைக்கும் சேவைகளுக்கு கட்டணங்கள் பொருந்தும். ஆதார் அட்டையில் மொபைல் எண், பிறந்த தேதி போன்ற விவரங்களை புதுப்பிக்க ஆதார் சேவா கேந்திராவில் கட்டணம் செலுத்த வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு முன்னர் பெறப்பட்ட ஆதார் அட்டைகள் புதுப்பிக்காவிட்டால் காலக்கெடுவிற்கு பிறகு அவை செல்லாதாகி ரத்து செய்யப்படும் என்ற ஒரு போலி செய்தி அண்மையில் சமூக ஊடகங்களில் பரவலாக பரவியது. இதனால் பலர் குழப்பம் அடைந்துள்ளனர். ஆனால் இதற்கு UIDAI பதிலளித்துள்ளது. செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு பிறகு புதுப்பிக்கப்படாத ஆதார் அட்டைகள் ரத்து செய்யப்படாது என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் பொய்யான தகவல்கள் வைரலாகி வருவதால் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.